ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியா பிஜி நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பருவநிலை பாதிப்புகளில் இருந்து பிஜி தப்ப இந்தியா உதவும் என பிரதமர் மோடி உறுதி. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்யவில்லை. மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம். நாடாளுமன்றத்தில் பதவி பறிப்பு மசோதா நிறைவேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. எதிர்க்கட்சிகளும் ஒழுக்க நெறிகளை ஆதரிப்பவர்கள் எதிர்க்கட்சியிலும் உள்ளதாக கருத்து. துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என்று அமித்ஷாவின் கருத்துக்கு முன்னாள் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு. தீர்ப்பு குறித்து தவறான புரிதலுடன் கூடிய விமர்சனம் அச்சுறுத்தலாக அமையும் என கவலை. தமிழர்கள் பஞ்சாபியர்களின் எண்ண ஓட்டம் ஒரே மாதிரி உள்ளது. காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்வில் பங்கேற்க சென்னைக்கு வந்த பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பேட்டி. காலை உணவு திட்டம் நாளை முதல் நகர்ப்புறத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். மேலும் 3 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்று அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கம். சென்னை கோட்டூர்புரத்தில் இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மேலும் பல திறமையான பத்திரிகையாளர்களை உருவாக்க அரசு சார்பில் முயற்சி. சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் திறப்பு. நவீன உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். திருச்சியில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது பழனிசாமி உறுதி. திருச்சி அருகே அதிமுக கூட்டம் நடைபெற்ற போது வந்த ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட விவகாரம். மயங்கி விழுந்தவரை அழைத்துச் செல்லவே ஆம்புலன்ஸ் சென்றதாக திமுக மருத்துவரணி செயலாளர் எழிலன் விளக்கம். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. மதுரையைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல். வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என்றும் கணிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீண்டும் கனமழை. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. வட மாநிலங்களில் தொடரும் கனமழை. டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவை ஒட்டி பாயும் வெள்ளம்.
பஞ்சாப் மாநிலத்தில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளம். ஆபத்தான முறையில் வெள்ளத்தை கடக்க முயன்ற போது வாகனம் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை டெல்லி பல்கலைக்கழகம் வெளியிட வேண்டும் என்ற உத்தரவு ரத்து. மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தில் இருந்து 2 தேர்வு. சென்னை மயிலாப்பூர் மற்றும் திருப்பூர் பள்ளி ஆசிரியைக்கு விருது வழங்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. எங்களுடைய மாவட்ட குழு அலுவலகமாக இருந்தாலும் சரி, இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி, இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் காந்தியை கண்டித்து அரக்கோணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. சென்னை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 6 கட்சிகளின் பதிவு எண் ரத்து செய்யக்கூடாது. 6 கட்சிகளும் நாளை சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் விளக்கமளிக்க நோட்டீஸ். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணுவை பார்க்க வர வேண்டாம். தொண்டர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள். திண்டுக்கல் மாநகராட்சியில் 17 கோடி ரூபாய் ஊழல் விவகாரம். முன்னாள் ஆணையர் உட்பட 5 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிலை வைக்க பந்தல் மற்றும் அலங்கார மின்விளக்கு அமைத்தபோது மின்சாரம் பாய்ந்த விபத்து. சென்னையில் 2, சேலத்தில் 1 உயிரிழந்த பரிதாபம். திருவள்ளூர் அருகே வண்டை பிடித்து உயிருடன் விழுங்கிய குழந்தை. மூச்சுக்குழாயில் வண்டு கடித்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.